தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற, அதுவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் ஒரு நாயகராக நடித்து, அதுவும் ஒரு நாயும் நாயகராக நடிச்சிருக்கு இந்த படத்துல. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு நாயகர், அந்த நாய் ஒரு நாயகர்னே சொல்லலாம். அந்த நாய்க்காக நீதி வேண்டி போராடுற கேரக்டர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். கூரன் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். கூரன் கூர்மையானவன் அப்படின்னு நீங்க இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். கூரன்னா நாய்களுக்கும் கூரன்னு ஒரு பேர் உண்டு. எப்படி பைரவாங்கிற பேர் உண்டோ அது மாதிரி கூரன்கிற பேர் உண்டு அப்படின்னு இந்த படத்தோட படக்குழுவினர் சொல்றாங்க. இந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர், இயக்கம் வந்து ஒரு புதியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அருமையா பண்ணியிருக்கிறாங்க. நிதின் வேம்பதி அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்னங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு நாய்க்கு நீதி வேண்டி எஸ்.ஏ. சந்திரசேகர் நாயா கிட்டத்தட்ட அலைஞ்சு அந்த நீதியை வாங்கி கொடுக்குறாரு. என்னடா நாயா அப்படின்னு சொல்றோம்னா, உண்மையா இன்னைக்கெல்லாம் வந்து நன்றியுள்ள விலங்கோட ஒப்பிட்டா நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அப்படி அலையிறாரு. கோர்ட்ல வந்து அவருக்கு எதிராக பாலாஜி சக்திவேல், காதல் பட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் வந்து எதிர்த்தரப்புட்ட காசு பயங்கரமா வாங்கிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் அவர் வந்து வாதாடுறாரு. நீதிபதியா ஒய்ஜி மகேந்திரன். இந்த கதையே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒய்ஜி மகேந்திரா வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுப்பாங்க. அந்த சேனலோட காம்பையரா வந்து நம்ம ஷோபனா அவங்க வருவாங்க. நம்ம வலைதளங்கள் சன் டிவி இதெல்லாம் பிரபலமான கந்தமிழாவோட வர்ற ஷோபனா அவங்க வந்து பேட்டி எடுப்பாங்க. அப்போ ஒய்ஜி மகேந்திரா இந்த உங்க இத்தனை வருஷ நீதியரசர் வாழ்க்கையில உங்களை பாதிச்சது என்னன்னு கேட்பாங்க. அப்போ இந்த தர்மராஜ் அவருடைய கதையை சொல்லுவாங்க. தர்மராஜ் வேற யாரும் இல்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். தர்மராஜ் ஒரு நாய்க்கு நீதி வேண்டி நாயா அலைஞ்ச கதையை சொல்றப்போதான் இந்த கதை வெளிவரும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாயை வந்து ஒரு குடிகாரன் நாயோட குட்டியோட நாய் ரோட்ல வரும். கொடைக்கானல் பகுதியில் அடிச்சு போட்டு போயிடுவான். அந்த குட்டிக்காக நீதி வேண்டி அந்த நாய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போராடும். அங்கேருந்து எஸ்ஏசி வீட்டுக்கு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்கும். மனுநீதி சோழன் மாதிரி ஒரு மணியை மாட்டி வச்சிருப்பாரு எஸ்ஏசி. தன் உதவியாளர் இந்திரஜா ரோபோ சங்கர் அவருடைய மகள், அவரோட உதவியோட அந்த நாய்க்கு நீதி வேண்டி போராடுவாரு. இன்னும் சில நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய இடத்து பையன் தான் அடிச்சு போட்டிருப்பாப்ல. அந்த பெரிய இடத்து பையன் வேற யாரும் இல்லை, நம்ம கவிதா பாரதி, எழுத்தாளர் இயக்குனர், அவருடைய மகனா வந்து இந்த படத்துல அந்த மகன் தான் இந்த படத்தோட இயக்குனர் நிதின் வேம்பதி. குடிச்சு விட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு, நான் வந்து எப்பயாவது பேனிக் ஆனேன்னா கொஞ்சம் டானிக் சாப்பிடுவோம் அப்படின்னு நீதிமன்றத்திலேயே குற்றத்தை ஒப்புத்துட்டு அந்த கொலையை செஞ்சது நான் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்ற கேரக்டர். ஆனா சட்டத்துக்கு சாட்சிகள் முக்கியம் இல்லையா? எஸ்எஸ்சி யாரை சாட்சியா கொண்டு வந்து ஐ விட்னஸா கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, பார்வையற்ற ஐ இல்லாத ஒருத்தரை வந்து ஐ விட்னஸா கொண்டு வந்து நிறுத்துவாரு. அவர் தான் மரியம் ஜார்ஜ் மரியன். நிறைய படங்கள்ல இந்த மாதிரி கேரக்டர்கள்ல வெளுத்து வாங்கியிருப்பாரு. அவரு ஆண்டனிங்கிற ஒரு கேரக்டர்ல வர்றாரு. அவர் எஸ்எஸ்சிக்கு எப்படி இந்த இந்த நாய்க்காக இப்படி சாட்சி சொல்றாரு. அந்த சாட்சி கோர்ட்ல எடுபடுதா? ஒய்ஜி மகேந்திரன் என்ன தீர்ப்பு சொன்னாரு? இதுதாங்க கூரன் படத்தோட கதையும் களமும். இதுக்கு முன்னாடி இந்த கூரன் நாய், அதாவது இந்த பைரவா நாய் என்னவா இருந்தது, யாருக்கு உதவியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிட்டிசன் சரவண சுப்பையாவுக்கு உதவியா இந்த நாய் இருக்கும். எங்க இருக்கும், என்ன இருக்குங்கிறலாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அவரும் இந்த நாயை எப்படி பிரிஞ்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்க, அதன் பிறகு எஸ்சிஎஸ்சி கிட்ட எப்படி வந்தது இப்படிங்கிறதுலாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இயக்கியிருக்காங்க. உண்மையா சிட்டிசன் சரவண சுப்பையா கேட்கவே வேண்டாம். மிடுக்கான ஒரு அதிகாரியா அருமையா நடிச்சிருக்கிறாரு. நிதின் வேம்பதி குடியாரராகவே வாழ்ந்திருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். கவிதா பாரதி ஒரு பணக்கார அப்பாவா அருமையா நடிச்சிருக்கிறாரு. ஜார்ஜ் மரியான் ஆண்டனி கேரக்டர்ல அசத்தி இருக்கிறாரு. கவிதா பாரதி கேரக்டர் கூட சேகர் ராஜாங்கிற பேரு. இந்த பையனுக்கு வந்து நிதின் வேம்பதிக்கு பேர் வந்து ரஞ்சித் ராஜா அப்படிங்கிற பேரு. அதே மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜா, அந்த வக்கீலா, நியாயத்துக்கும் நேர்மைக்கும் போராடுற வக்கீலா இந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாரு இந்த படத்துல. அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரா வந்து ஏஎஸ் பார்த்தசாரதிங்கிற நீதியரசரா, பாலாஜி சக்திவேல் நந்தகோபாலுங்கிற அயக்கத்துணத்துக்கு துணை போற வக்கீலா, அதே மாதிரி ஒரு அந்த நாய் வந்து ஜான்சியாவும் பைரவாவும் இருவேறு அவதாரங்கள். நாய்க்கு ஜான்சின்னு பேர் சொல்றீங்க, அப்புறம் பைரவாங்கிறீங்க. ஆண் நாயா பெண் நாயா? படத்தோட டைட்டில் வேற கூரன் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஏசி யாருங்க? விஜய்க்கு அப்பா.
அப்போ பைரவாங்கிற பேரை யூஸ் பண்ணாம இருப்பாரா நாய் படத்துல? ஸோ யூஸ் பண்ணிட்டாரு. அதை விட இந்த படத்துல எனக்கு பிடிச்சது, இந்த நாய்க்கு நடந்த சோகத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு நடுத்தர வயது பெண் அவளுடைய மகளை கார்ல பறி கொடுத்துட்டு நீதி வேண்டி போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி போலீஸ் துரத்துற மாதிரியும் சீன் பண்ணப்பட்டிருந்தது. ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருந்தது. அது மாதிரி கிளைமாக்ஸ்ல டாஸ்மார்க்ல டாஸ்மார்க்ல வந்து கவர்மெண்ட்லாம் வந்து பணத்தை தான் பார்க்குது. பொங்கலுக்கு இவ்வளவு போச்சு, தீபாவளிக்கு இவ்வளவு போச்சு வியாபாரம்ட்டு. ஆனா டாஸ்மார்க்கால் அனுதினமும் விழுற பிணத்தை கருத்திலேயே கொள்றதில்ல. இனிமேலாவது ஆட்சியாளர்கள் அதை கருத்துல கொண்டு டாஸ்மார்க்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்ற நீதி இருக்கு பாருங்க. அதுவும் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. ஒருவேளை விஜய மனதில் வைத்து வருங்காலத்துல அவரு தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி அவருக்கு எஸ்எஸ்சி இதன் மூலம் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரா என்னன்னு தெரியல. எனிவே யார் ஆட்சியாளராக இருந்தாலும் இந்த கருத்தை வந்து ஏத்துக்கணும். ஆமா, நிதின் வேம்பதியோட இயக்கம் குறை சொல்ற மாதிரி இல்லை. விக்கியோட தயாரிப்பு படத்துக்கு தேவையான பட்ஜெட்டை கொடுத்துருக்குது. அது மாதிரி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மார்டின் தன்ராஜோட ஒளிப்பதிவும், சித்தார்த் விபினோட மியூசிக். அவர் ஒரு சீன்ல கூட காணும், ஆனா மியூசிக்கை ஒழுங்கா போட்டிருக்காரு இந்த படத்துல. அவரும் ஒரு நடிகர் கம் மியூசிக் டைரக்டர் கம் நடிகர். அதே மாதிரி கே மாருதி அவருடைய படத்தொகுப்பு ஒன்றும் பெருசா குறை சொல்ல முடியாது. வனராஜோட ஆர்ட் டைரக்ஷன், இப்படி எல்லாமே இந்த படத்துல வந்து சிறப்பா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல நேர்மையான வக்கீலா வாழ்ந்திருக்கிறாரு எஸ்ஏசி அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில இந்த படத்துக்கு வந்து 10க்கு 6.5 மதிப்பெண்கள் கொடுத்து கூரனை கூர்ந்து நோக்கலாம். எங்கேயுமே அவங்கள வந்து உங்க மனசை வந்து கூறு போட்டுற மாட்டான் கூரன் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.